இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. தாய்லாந்து கம்போடியா எல்லை பிரச்சனையை தீர்ப்பதில் மலேசியா பங்கு வகிக்கும். தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இடையே ஜூன் 14ஆம் தேதி நடைபெறவிருக்கும் எல்லை தொடர்பான பேச்சுவார்த்தையில் எட்டப்படும் முடிவுகளை பின்பற்ற மலேசியா தயாராக இருப்பதாக பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இரு நாடுகளையும் உள்ளடக்கிய எல்லை பிரச்சினைகளை தீர்ப்பதில் தாய்லாந்து மற்றும் கம்போடியா மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிப்பதாகவும் ஆசியான் தலைவராக பொறுப்பு வகிக்கும் மலேசியா ஒத்துழைப்பை வழங்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறினார். நான் தாய்லாந்து மற்றும் கம்போடியா பிரதமர்களிடமும் பேசினேன். நாம் ஆதரிக்கும் பல நடவடிக்கைகளை அவர்கள் எடுத்துரைத்துள்ளனர். அதாவது ஜூன் 14ஆம் தேதி தாய் கம்போடியா எல்லை தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தேவையான ஒத்துழைப்பை பின்பற்றவும் வழங்கவும் நான் தயாராக இருக்கிறேன். இதுவரை இரு அரசாங்கங்களும் பேச்சுவார்த்தைகளை இணக்கமாக தொடரும் நிலைப்பாட்டை மேற்கொண்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். தஞ்சோங் ஹரப்பான் கவிழ்ந்த படகை மீண்டும் மிதக்க வைப்பது இக்கட்டானது. வெள்ளிக்கிழமை மாலை கிளான் துறைமுகம் தஞ்சோங் ஹரப்பானில் கவிழ்ந்த படகை மீண்டும் மிதக்க வைப்பதற்கான நடவடிக்கை தற்போது இக்கட்டான சூழ்நிலைக்கு நுழைந்துள்ளது. பளுதூக்கி பொருத்தப்பட்ட ஒரு சிறப்பு படகை பயன்படுத்தி கவிழ்ந்த படகின் பெரும்பாலான கட்டமைப்பு வெற்றிகரமாக மேற்பரப்புக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. மிதக்கும் செயல்முறை கட்டம் கட்டமாக மேற்கொள்ளப்படுவதோடு படகின் முன்புறத்தில் கயிறுகளை பொருத்துவதற்கான பணிகளில் முக்குளிப்போர் ஈடுபட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் கடல்சார் செயல்பாட்டு அதிகாரி கடல்சார் லெப்டினன்ட் முகமது ஷாஃபி சசாலி தெரிவித்தார். நாங்கள் படகை வெற்றிகரமாக மிதக்கவிட்ட பிறகு தண்ணீரை வெளியேற்றி படகின் உட்புறத்தை சோதனை செய்வோம். மேலும் பாதிக்கப்பட்டவர்கள் யாராவது இருக்கிறார்களா இல்லையா என்பதை பார்ப்போம். அதே நேரத்தில் நீரின் மேற்பரப்பில் தேடல் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன என்று அவர் கூறினார். சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து சுமார் 0.3 கடல் மைல் தொலைவில் படகை இழுத்து செல்லும் செயல்முறையினால் படகின் கட்டமைப்பில் சில சேதங்கள் ஏற்பட்டது. மெக்காவில் வருடாந்திர ஹஜ் யாத்திரையை மேற்கொள்ளும் முஸ்லிம் அன்பர்கள். சவுதி அரேபியாவில் வருடாந்திர ஹஜ் யாத்திரைக்காக உலகமெங்கும் உள்ள முஸ்லிம் அன்பர்கள் மெக்காவில் தங்களின் கடமையை நிறைவேற்றி வருகின்றனர். நேற்று அதிகாலை தொழுகையின் போது ஆயிரக்கணக்கானோர் மெக்காவில் உள்ள காபாவை சுற்றி வந்து தங்களின் ஹஜ் பயணத்தை நிறைவு செய்தனர். முஸ்லிம் மக்களின் 50 கடமைகளில் ஒன்றாக கருதப்படும் இந்த புனித பயணத்தில் யாத்ரிகள் காபாவை சுற்றி வருவார்கள். இந்த புனித பயணமானது இஸ்லாமியர்களின் நாட்காட்டியின்படி 12வது மாதமான துல்ஹஜ் 8ஆம் தேதியில் இருந்து 12ஆம் தேதி வரை நடைபெறும். இந்த பயணத்தை மேற்கொள்ளும் இஸ்லாமியர்களுக்கு புனித தன்மையுடன் இருக்க வேண்டும். காபாவை சுற்றி வந்த பின்னர் அவர்கள் மினா எனும் இடத்தில் தீமைகளுக்கு எதிரான கல்லெறியும் கடமையையும் செய்வார்கள். பல அடுக்குகள் கொண்ட ஜம்ரத் பாலத்தில் இருந்து அடுத்த இடத்தில் மற்ற தூண்களின் மீது மொத்தம் அவர்கள் 7 கற்களை எறிவார்கள். மக்களிடையே உறவை வலுப்படுத்தும் தியாக திருநாள். தியாக திருநாளை முன்னிட்டு செய்யப்படும் இறை தியாக சடங்கு மத கோரிக்கைகளை நிறைவேற்றுவது மட்டுமல்லாமல் அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் உள்ளூர் சமூகங்கள் உட்பட மக்களிடையேயான உறவை வலுப்படுத்துவதற்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்துகிறது. பல்வேறு பின்னணிகளை கொண்ட மக்களிடையே ஒருமைப்பாட்டு உணர்வை வெளிப்படுத்துவதோடு உறவை வலுப்படுத்தவும் இச்சடங்கு வழிவகுப்பதாக தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். இந்த தியாக சடங்கை நிறைவேற்ற சிறுவர்கள், ஆர்டிஎஃப் மற்றும் இஃப்தார் ஊழியர்களின் வருகையினால் இவ்விடம் களை கட்டி உள்ளதை நான் காண்கிறேன். இது போன்ற முயற்சிகள் நம் நட்பை தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று நான் நம்புகிறேன் என்றார் அவர். சனிக்கிழமை அங்கசபுரியில் உள்ள முகமதி பள்ளிவாசலில் ஆர்டிஎம் ஏற்பாட்டிலான தியாக திருநாள் கொண்டாட்டத்தின் போது டத்தோ ஃபாமி செய்தியாளர்களிடம் அவ்வாறு கூறினார். தற்போது அரசாங்க நிலங்களில் உள்ள கோவில்களுக்கு என்ன தீர்வு? சிவனேசனிடம் சிவகுமார் கேள்வி. 5 தலைமுறைகள் கடந்த 150 ஆண்டு கால பழமை வாய்ந்த ஸ்லாங்கூர், பந்தேங், கெலனாங் பாரு ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானம் வெள்ளிக்கிழமை தனது வருடாந்திர வைகாசி திருவிழாவை கொண்டாடியது. சிறப்பு விருந்தினராக மஹிமா எனப்படும் மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவரான டத்தோ என் சிவகுமார் கலந்து கொண்டார். திருவிழாவிலும் முக்கிய அம்சமான ரத ஊர்வலத்திலும் சுமார் 850 பேர் பங்கேற்றனர். திருவிழாவுக்கு பிறகு பேசிய அவர், டத்தோ சிவகுமார்,
மலேசிய இந்துக்கள் எதிர்நோக்கும் முக்கிய பிரச்சனைகள் குறித்து கருத்துரைத்தார். நாட்டில் உள்ள ஆலயங்களின் தரவுகளை சேகரிப்பதற்காக மலேசிய இந்து சங்கம் கூறியுள்ளது பாராட்டுக்குரியது. ஆனால் அதற்கு மானியத்தை எதிர்பார்க்க கூடாது. வேண்டுமென்றால் மஹிமாவே அதனை இலவசமாக செய்து தரும். ஆனால் சேகரித்த தரவுகளை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என சிவகுமார் கேள்வி எழுப்பினார். இவ்வேளையில் பேராக்கில் மாநில அரசுக்கு சொந்தமான நிலங்களில் அடுத்த 5 ஆண்டுகளுக்கு கோவில் கட்ட தடை என்ற அறிவிப்பை அவர் பாராட்டினார். ஆனால் நடப்பில் அரசாங்க நிலங்களில் உள்ள கோவில்களின் பிரச்சினைகளை தீர்க்க என்ன திட்டம் இருக்கிறது என அவர் வினவினார். இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் மாற்று நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இஸ்ரேலுக்கு நிதி மற்றும் ஆயுதங்களை வழங்கும் நாடுகள் மீது அழுத்தம் கொடுக்க ஆசியான் ஒத்துழைப்பு கூட்டம், வளைகுடா ஒத்துழைப்பு மன்றம், ஜிசிசி மற்றும் பல நாடுகள் மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. பாலஸ்தீன மக்களின் போராட்டத்தை ஆதரிக்கவும் அவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கும் முறையான அரசதந்திர நடவடிக்கைகளை கண்டறிவதும் இதில் அடங்கும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் கூறினார். நாங்கள் ஐநாவுடன் சேர்ந்து கருத்துக்களை தெரிவித்துள்ளோம். அது தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் இது ஒரு நாட்டின் முயற்சி அல்ல. வளைகுடா நாடுகளுடன் நாங்கள் செய்தது போலவே ஆசியான் மற்றும் பல நாடுகளுடன் விளக்கங்களை வழங்கவும் நிறுத்தவும் மற்றும் உலகிற்கு வலுவான அழுத்தம் கொடுக்கவும் இது ஒரு ஒப்பந்தம் உள்ளது என்று அவர் தெரிவித்தார். இஸ்ரேலின் தாக்குதல்களுக்கு கண்டனம் தெரிவித்து அந்நாட்டிற்கு ஆயுதங்களை வழங்கும் பல நாடுகளின் நடவடிக்கைகள் அனைத்துலக சட்டம் மற்றும் மனிதாபிமான கொள்கைகளுக்கு முரணானவை என்று அவர் விவரித்தார். காசா பகுதியில் நிகழும் வன்முறையை தடுக்கும் பொருட்டு பேச்சுவார்த்தைகளை தொடர பல நாடுகள் விருப்பம் தெரிவித்துள்ளதையும் அன்வர் சுட்டிக்காட்டினார். சிலி நாட்டை உலுக்கிய 6.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம். தென்மேற்கு அமெரிக்க நாடான வடக்கு சிலியின் அடகாமா பகுதியில் 6.4 ரிக்டர் அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது என்று அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவந்துள்ளன. இந்நிலநடுக்கத்தில் உயிரிழப்புகள் குறித்து எவ்வித தகவல்களும் கிடைக்காத நிலையில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு சிறிய அளவிலான நிலச்சரிவுகள் ஏற்பட்டுள்ளதாக அறியப்படுகிறது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதத்தை சம்பந்தப்பட்ட துறையினர் கணக்கிட்டு வருகின்றனர்.